நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுராஜ் 969ங்க, அதாவது 70 HP பெரிய வண்டிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இப்போ வந்துங்க நியூ அப்டேட்ஸோடு வந்திருக்கு. அதாவது பேக் பார்த்தீங்கன்னா 18 சைஸ் டயரோடையும் கிரிப்பர் ஆப்ஷனோடையும் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ரோட் ரன்னிங் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க இந்த வண்டியில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரோட் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன் பெருசாக இருக்கிறதுங்க. உங்களுக்கு வண்டி வந்துங்க குலுங்கிறதா இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வண்டி நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா டயர் ஆப்ஷன் பெருசாக இருக்குதுங்க. வண்டி நல்லா ஹைட்டாக தெரியுதுங்க, லாரியில் போந்துருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீலு. ஸோ ரெண்டாவதுங்க நல்ல ரோட் ரன்னிங் ஸ்பீடுங்க, இன்ஜின் நாய்ஸே கொஞ்சம் கூட தெரியலை. ஸோ அதாவது சுராஜ்லிங்க எல்லா டிராக்டர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆன் பண்ணுற போது ஒரு நல்ல சேஃப்டி மெஷரு, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியரை நியூட்ரல் பண்ணிங்க கிளச்சை வந்து என்கேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி. ஏன்னா தெரியாமல் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா வண்டி மூவ் ஆச்சுன்னா அது ஏகப்பட்ட ரிஸ்க்கு. ஸோ அந்த வகையில் இது நல்ல ஒரு சேஃப்டி மெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாங்க ஷட்டில் கியரு ஃபுல் ஆப்ஷன் ஹை ரெண்டு மாடலுங்க. டேம் 4 நாம்ஸ் படிங்க, சிஆர்டிஏ இன்ஜினு 60 HP 65 HP 70 HPன்னு சேஞ்ச் பண்ணிக்கூடிய ஆப்ஷனும் இதில் இருக்குதுங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதுக்கு இதுக்கும் ஆர்டிஎம் செக் பண்ணுற போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, அந்த லோடு வாங்குறது எல்லாமே. ஹெச்பி கேட்டகரியிலேயே நல்ல வெயிட்டான வண்டிங்க, ட்ரைலேண்ட் யூசேஜ் சூப்பராக இருக்கும். நம்ம ஏரியாவில் ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க. இதோடைய வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், 5 கலப்பை ரிவர்ஸிங்கோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ வாங்க கிரிப்பர் ஆல்ட்ரேஷன் பற்றி பார்த்துடலாங்க. லோ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு 400 மீட்டர் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மோஸ்ட்டாக கிரிப்பர் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், வீல் ஸ்பீடு பார்த்தாவே இந்த வாழைக்கு செட் ஆகுமா ஆகாதாங்க. ஸோ அந்த வகையில் தாராளமாக இந்த 70 HPயில் இந்த 400 மீட்டர் கிரிப்பர் ஸ்பீடு கரெக்டான ஸ்பீடு. ஸோ இப்போ செகண்ட் கியருங்க, செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 to 700 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டுங்க 800 to 900 அந்த ரேஞ்சில் வருங்க, 900 மீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் வரும். ஸோ அடுத்து ஃபோர்த் கியரில் பார்த்தீங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் வருங்க. 20 RPM ஹாலேஜ் மோடு 70 HP மோடில் போட்டிருக்கு. அதாவது தாராளமாக வந்து வாழை ஃபீல்டுக்கு செட் ஆகுங்க இந்த வண்டி. ஸோ கூடிய விரைவில் இதோடைய வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாங்க. கிரிப்பரில் ரிவர்ஸ் ஸ்பீடு பாருங்கள். ஸோ இது வந்து மீடியம் கியருங்க ரிவர்ஸில். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னாங்க ரிக் மவுண்டிங்க்கு யூஸ் பண்ணலாங்க. 70 HP ரேஞ்சில் வருது. நல்லா ஹெவியான வண்டி, சுராஜ்னாவே நல்லா ஹெவி, கீர் பாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ அடுத்ததுங்க மீடியமில் ஃபஸ்ட்டு கியர் ஸ்பீடு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸபிளுங்க, 5 கலப்பை, ஸோ இது மாதிரி யூஸ் ஆகும். செகண்ட் கியருங்க, ஸோ அடுத்து தேர்டு கியரு, ஃபோர்த்து கியருங்க. ஸோ கியர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குங்க எந்த குறையும் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சுராஜ்னாவே அந்த பிக்கப்புங்க, அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இந்த 744 855 பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்கு குறை இல்லாமல் இந்த 969 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வண்டியோடைய ஓவர் வியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ வண்டி லுக் பாருங்கள், நல்லா பெரிய வண்டியாக தெரியுதுங்க. டயர் ஆப்ஷன் பெருசாக கொடுத்ததுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ 963 அதே சேம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு தாங்க, மெட்டலு இரும்பு தான். பிளாஸ்டிக்னே அதிகமாக அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அந்த ஹீட் கார்டு ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக்கு. ஸோ டீசல் டேங்க்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகிரியிலேயே இந்த வண்டி வந்து நல்லா வெயிட்டான வண்டிங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் வீல் வெயிட் இது எல்லாமே பேலன்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம கஸ்டமர் வண்டி எடுத்துங்க டெலிவரி, அதுக்கப்புறம் அவங்க போய் டாப் ஃபிட்டிங்ஸு, ஃப்ரண்ட் பம்பரு இதெல்லாம் போடுறபோது இன்னுமே வெயிட் ஆட் ஆகிக்குங்க வண்டிக்கு. ஸோ வண்டி வெயிட் 3000 கிலோனா அதுக்கு மேலே நம்ம போடக்கூடிய வெயிட் ஒரு 250 கிலோ 300 கிலோ ரேஞ்ச் வருங்க டாப்பு பம்பரெல்லாம். ஸோ பேக் டயர் பாருங்கள், 18 சைஸ் டயருங்க, நல்லா வண்டிக்கே ஹெவி லுக் கொடுக்குது. 18.4க்கு 30ங்கிற சைஸுங்க, அதாவது 30 இன்ச் டிஸ்க் ஹைட்டும் 18.4 இன்ச் டயர் அகலமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ஹைட்டும் வருங்க கொஞ்சம். ஸோ மெயினாக எதுக்கு இந்த டயர் ஆப்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ ஒரு 40 HP வண்டி இருக்குன்னாங்க. ஸோ அதில் கொண்டு போய் இந்த டயரை போட்டிங்கன்னா வண்டி பயங்கரமாக உட்காரும், டீசல் வச்சு போகும், பர்ஃபார்மன்ஸே இருக்காது. அதில் போடக்கூடிய டயர் கொண்டாந்து இந்த 70 HP வண்டியில் போட்டோம்னாங்க ஸோ இந்த ஹெச்பிக்கு உண்டான பவரை நம்ம வந்து அவுட்புட் எடுக்க முடியாதுங்க. ஸோ அந்தந்த ஹெச்பி கேட்டகரிக்கு உண்டான டயரை போட்டோம்னா மட்டும்தான் இந்த வண்டின்ட்டு இல்லைங்க, எந்த வண்டியிலையுமே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், லாரி எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான டயரை போடுற போது தான் நம்ம அதுக்குண்டான பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் எல்லாமே வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11.2க்கு 24ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12 சைஸ் டயரும் போட்டுக்கலாங்க இதில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினுங்க. சுராஜோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும்
பெரிய இன்ஜினுங்க, ஆயில் கெப்பாசிட்டி அதிகம், கிரவுண்ட் ஆயில் ஆகட்டும், கீர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே கெப்பாசிட்டி வந்து அதிகம், லென்த்தும் கூட. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூஸுங்கிறது ரொம்பவே வந்து கம்மி தான். ரெண்டாவது விஷயம், பிளாட்ஃபார்ம் வந்து ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஹீட்டே வந்தாலும் அடியில் போயிடும், உங்கள் காலுக்கு பெருசாக வராது. இருந்தாலும் அதுலேருந்து ஹீட் கார்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டயர் ஆப்ஷன் பெருசாக போட்டதுக்குங்க உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கு. 963 பார்த்துட்டு இந்த வண்டியை பார்த்தாங்க. வண்டியே லுக் வைஸில் பெருசாக தெரியுதுங்க. டயர் ஆப்ஷனுக்கும் இன்ஜின் பாடி ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. அதாவது எல்லா கெப்பாசிட்டி வைஸ்லேயும் வண்டி பெருசாக தெரியுதுங்க. ஸோ அதாவதுங்க இந்த CRDI 963, 969 இந்த 2 மாடலுமே பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு யூசேஜில். 963, 969 இந்த 2 CRDI இன்ஜின் வண்டியோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம சேனலில் கூடிய விரைவில் பார்க்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.